யசோதா, இதற்காக கவலை வேண்டாம். சிந்தனை செய்தாலே போதும். கிருஷ்ணன் பிறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரை நீங்கள் இருவரும் ஒரு நல்ல தகவலை தர முடியவில்லையா? கிருஷ்ணன் சிறுவயதில் ஒரு அரக்கியை கொன்றுவிட்டான். நான் அனுப்பிய பல அசுரர்களையும் அவன் கொன்று குவித்து விட்டானாம். இப்போது அவன் வளர்ந்து விட்டானாம். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நாங்கள் செல்லலாமா? காரியம் என்னவென்றால், எல்லா வருடமும் செய்வது போல இந்த வருடமும் இந்திரதேவனுக்கு பூஜை செய்தாக வேண்டும். அப்படியென்றால் இந்த பூஜை கோகுலத்திலா நடக்கும்? ஆம் மகாராஜா, கோகுலத்தில் இந்த பூஜையை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். கோகுலத்தில் எல்லா இல்லத்திலும் இந்த பூஜை நடக்கும். அப்படியென்றால் இன்று கோகுலத்திலிருந்து இந்திரனுக்கு பிரசாதம் அளிக்கவில்லை, பதிலாக சீற்றம்தான் கிடைத்தது. சங்கடங்கள் அங்கே மழையாக பொழியப் போகின்றது. சங்கடங்கள் வரும். இன்று இந்திரதேவனுக்கு பூஜை செய்ய போகிறோம். ஆனா ராதா வாயில் கிருஷ்ணா மந்திரம் தான் ஓடுகிறது. யசோதா அத்தை, கிருஷ்ணன் எங்கே? அவனை பார்த்தீர்களா? எங்கே சென்று விட்டான் தெரியவில்லையே. அத்தை, அட ராதா, நீயா? கிருஷ்ணனை பார்த்தீர்களா? கிருஷ்ணன் மீது இவ்வளவு அன்பு செலுத்தாமல் இருந்தால் நல்லது ராதா. காரணம், இப்பொழுதெல்லாம் என்னை விட அதிகமாக நீதான் அவன் மீது அன்பு காட்டுகிறாய். ராதா, ஒரு நிமிடம் சொல்லுங்கள். ராதா, நீங்கள் இருவரும் முழு நாளும் விளையாடுகிறீர்கள் அல்லவா? நான் கூறுவதை கேள் ராதா.
கிருஷ்ணனை நீ கவனித்துக்கொள்.